அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த 2021ஆம் ஆண்டு பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆக்கமும் நோக்கமும் உங்களுக்குத்தான் தெரியும். எனவே நம்பிக்கையுடன் இந்த வருடத்தை வரவேற்போம். இந்த ஆண்டில் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாரம் திங்கட்கிழமை காலை பொழுதில் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக அமைந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு எவ்வாறான பலன்கள் எங்களுக்கு தரும், இந்த ராசிகளுக்கு என்ன நன்மை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பல பட்டங்களையும் பல சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இப்போ எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், 2020ஆம் ஆண்டு இந்த கொரோனா பிரச்சனையால் மக்கள் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஆண்டும் அந்த பிரச்சனைகள் தொடருமா? இந்த பாண்டவ ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டிலையும் கிடைக்கிறது? பொதுவாகவே என்ன பாண்டவ ஜோதிடரை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப விசேஷமாக எல்லாரும் அவளோட அறிஞ்சு வச்சிட்ருக்காங்க. ஏன்னா பாண்டவ ஜோதிடத்தில் 2019ஆம் ஆண்டு நாங்கள் கணிச்சு சொல்லிட்டோன்னா 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொரோனா நோய் வந்துட்டே இருக்கும், மக்கள் நிமிதானம் இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் அப்படின்னா ரெண்டா பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா 1970ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு இது என்னென்னா ஒரு 50 வருஷ இடைவெளிக்கு பிறகு ஒரு நீங்கள் என்ன பண்ணார் 1000 இப்போ உங்களுக்கு ஒரு எல்லா ஃபோன்லையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள என்னென்னா 1970ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு பஞ்சாங்க கலண்டரை எடுத்தாலும் இந்த வருஷம் 2021ஆம் ஆண்டு கலண்டரில் ரெண்டு ஒரே நாள் ஒரே தேதியில் தான் வரும். ஏன்னா அப்படியான கிரகங்கள் 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் அப்படி ஒன்று வந்துச்சு. இதே வருஷத்தில் இந்த 50 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒன்று ஒரு மாற்றம் வருது. 49 வருஷத்தில் அதுபடியான ஒரு சில தீய சக்திகள், அந்த கிருமி நாசினிகள், இப்படியான பல தொற்று நோய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 49-50 வருஷம் அப்படிங்கிறதுல நாங்கள் கடந்த காலத்தில் பார்க்கணும். 50 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம்னா 70-71 அப்படிங்கிறதுல இப்போ 2020-21 அந்த காலகட்டத்தில் இருக்கிறனால ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்குறோம்டா நான் சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம் போகலாம். அந்த காலத்தில் இந்த பேதி நோய் என்று சொல்லுவாங்க. அப்படியான பல நோய்கள்லாம் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்பவே மக்கள் மத்தியில் அதுக்குரிய மருந்துகள் வைத்தியங்கள் கூட இல்லாமல் போயிடுச்சு அந்த காலகட்டத்தில். ஏன்னா அதே நேரத்தில் இப்போ அந்த 50 வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ 2020-2021 அப்போ இந்த காலகட்டத்தில் அதே போல் ஒரு நோய் தான் இப்போ நம்ம மக்கள் எல்லாம் அவதிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எனவே என்னென்ற காலம்னா இப்போ இந்த காலத்தில் நாம் எதுக்கும் தைரியம் தான் முக்கியமாக இருக்கணும். என்றால் எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி நம்ம மனதில் இருக்கணும். உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்டிக் கொள்ள வேணும். ஏன்னா அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமலே நம்ம வாழ வேண்டிய காலகட்டம் இது இருக்குது. ஆனால் அப்படின்னா நமக்கு இப்போ காலம் மக்களுக்கு தெய்வத்தின் ஆசீர்வாத தெய்வ நம்பிக்கை தான் முக்கியமாகவே இருக்கணும். அனைவருக்கும் எல்லாரும் உயிர் வாழணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்ல சந்தோஷம் வாழணும். ஆனால் அப்படின்னால நம்ம மக்கள் மத்தியில் உள்ள சந்தோஷங்கள் யாராலையும் கெட்டு போயிடக்கூடாது, கெடுக்கவும் கூடாது. இதுக்கு எல்லாமே தெய்வத்தின் ஆசீர்வாதத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் அப்படின்னால என்னென்னா இந்த 2021ஆம் ஆண்டு அமோகமான ஆண்டு அமைஞ்சு இந்த காலத்தில் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் 2021ஆம் ஆண்டு ரொம்பவே அந்யோன்யமாக அமைய வேண்டாம். கடந்த காலத்தில் நம்ம நிறையவே பிரச்சனைகள் அனுபவிச்சு நிறைய வேதனைகள் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிட்டோம். இந்த 2021ஆம் ஆண்டு ரொம்ப நல்ல காலம் அமைஞ்சு எல்லா நன்மைகளும் கெட்டு வாழ வேண்டும் சொல்லி தான் நம்ம இந்த காலத்தில் இந்த ஆண்டை நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே அதுக்குரிய பலன்கள் நம்ம இதில் பார்க்கலாம். ஆமாம் சுவாமி, இப்போ நீங்கள் கூறியவாறு இப்போ மக்கள் நிறைய பிரச்சனைகளில் தான், அதாவது நிறைய சவால்களோட தான் இந்த ஆண்டில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2021ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் பொதுவான பலன்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? பொதுவாகவே சொல்லணுண்டா அப்போது இப்போ சனி மாற்றம் டிசம்பரில் ஆயிடுச்சு. 2021ஆம் ஆண்டு இந்த வருஷம் 149 பலன் தான் நல்ல பலனாகவே அமையுது.
என்ன வந்து 51 பலன் வந்து அதில் வந்து மத்தியமமான பலனாக தான் இருக்குது இந்த 2021ஆம் ஆண்டும் கூட. ஆனால் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்டா நம்ம வந்து என்னென்னா ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டுமே வந்து என்னென்னா இந்த எல்லாம் இதுக்குமே நம்ம தயாராக இருக்க வேண்டும். அதை விட மன தைரியம் மன நம்பிக்கை எல்லாத்துலேயும் நமக்கு முக்கியமாக இருக்கணும்டா. இப்போ காலத்தில் வந்து நீ யார் எந்த குறையும் செய்யாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமலுக்கு வாழ கற்றுக்கொள்ளணும். என்னென்னா இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப நிதானமான காலம். இது வந்து கடவுளால் சோதிக்கப்படுற காலமாகப்படுது. ஏன்னா 49 50 ஒரு இது எப்படி ஒன்று வச்சுக்கொள்ளணும்டா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்து 48லேருந்து 51 வருஷ காலத்திலேருந்து அந்த 3 வருஷ காலத்துக்கு அவருக்கு ஒரு கடவுளால் சோதிக்கப்படுற வந்து கர்ம வினை என்று சொல்லி ஒன்று கர்ம தோஷம் ஒன்று வரும். 48 49 51 இந்த இது தான் இந்த பூமிக்கு வந்திருக்குது அந்த கர்ம வினை. இந்த கர்ம வினை அனுபவிக்கிற காலம் தான் இந்த காலம். அப்படி எதனா 50 வருஷத்துக்கு பேக்கில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு அது நல்லா தெரியணுண்டா 69 70 71 அப்போ அந்த கர்ம பலன். இப்போ வந்து என்னென்னு சொன்னால் 2019 20 21 22 இது வந்து இந்த 50 வருஷத்தில் வந்து 48 49 50 வயசு. அந்த 50 வருஷ காலத்தில் வந்து என்ன ஒரு மனித உயிருக்கு எப்போ எந்தளவு பீடைகள் எந்தளவு பாதிப்புகள் வருதோ அந்தளவு பாதிப்பு பூமிக்கும் வருது. அந்த பூமிக்கு வரும்பொழுது என்னென்னு சொன்னால் பூமியால் பஞ்சபூதங்களில் தாக்க முடியாத சில சக்திகளை வந்து அதை வந்து அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிலிருந்து அவங்க வெளிப்படுத்துகிறேன். வெளியே போகும் பொழுது அந்த தீய சக்திகள் வந்து மனிதனை பாதிக்குது. மனிதனை மனித மாற்றம் இல்லாமலுக்கு பிராணிகளும் பாதிக்கக்கூடிய சீவத்துகளையும் பாதிக்கக்கூடியது விலங்குகளையும் பாதிக்க எல்லா உயிரினங்களையும் நிலத்தில் பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து ஏழை பணக்காரங்கள்லாம் வித்தியாசம் கிடையாது. எனவே இதுக்கு வந்து நம்ம இந்த வருஷம் வந்து 2029 இந்த 2021ஆம் ஆண்டு ரொம்பவே நிதானமாக நாங்கள் வாழ வேண்டிய காலம் வந்திருக்கு. ஏன்னா இந்த காலம் வந்து முடிஞ்ச அளவில் வந்து நம்ம தான தர்மம் பண்ண வேண்டிய காலம். ஆனால் வந்து தான தர்மம்ன்றது சொன்னால் அன்னதானமெல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தால் என்று சொன்னால் தானம்ன்றது காகத்துக்கு தானம் பண்ணுறது தான் மிக விசேஷமான காலம். அதாவது என்னென்னா பிராணிகளே வந்து பறவையிலே சுத்தமான ஒரு பறவை காகம்தான். ஆனால் அப்படி நல்ல பசுமாடு போல் சுத்தமானது காகம். இந்த காகத்துக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் கூட என்னென்னா சமைக்கிற சாதத்தை முதல் எடுத்து காகத்துக்கு பரிமாறிவிட்டு காகம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் உணவருந்தின்னா எந்தவித கஷ்டங்கள் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு என்னென்னா தீய சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி நாமல் காகத்துக்கு படைக்கிற சாதம் முத்தின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு அது வந்து கட்டாயமே அந்த காகத்தின் மூலம் ஆசீர்வாதம் கிட்டது. ஆனால் அப்படின்னா அநேகமான பேர் என்ன காகத்தை கண்டாலே கல்லெடுத்து அடித்து விரட்டுவாங்க. இருந்தபோது என்ன காகத்தை கண்டாலே கையெடுத்து கும்பிட வேண்டிய. ஏன்னா காகம் வந்து ஒரு புனிதமான பறவை. ஆனால் அப்படின்னா சுத்தத்துக்கு தேவதைன்றது காகம் தான். ஆனால் இப்போ ஒரே ஒரு பரிகாரம் என்ன காகத்துக்கு சாதம் வச்சு காகத்தை வணங்கும் பொழுது கடவுளை அந்த ஈஸ்வரன் ஆசீர்வாதமே கிட்டியது போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எனவே இந்த 2021ஆம் ஆண்டு இந்த பரிகாரம் ஒன்றை மட்டும் நாம் 2020 ஜனவரி 21 ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டிலையும் செய்கிறது மிக முக்கியமான காரியமாக அமையும். முக்கியமாக இப்போ நீங்கள் கூறியவாறு வந்து மக்கள் வந்து எப்பவுமே வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஜோதிடர்கள் தான். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மாறி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாண்டவ ஜோதிடம் மூலமாக இந்த முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சியில் என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்குது? பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னா எல்லாரும் ஜோதிடனும் கிடையாது, எல்லாரும் பலன் சொல்கிறவங்களும் கிடையாது. அப்படின்னா 2020 ஒன்று நல்லா நினைச்சலாண்டா ராசி கிரகங்கள் 12 கட்டங்கள் இருக்குது. அந்த 12 கட்டங்களில் 6 கிரகம் எந்த கட்டத்துகளில் வந்து அமையுதோ அது வந்து ஆபத்தான காலம். அது ஒருத்தர் பிறவியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கட்டத்தில் 12 கட்டத்தில் இருந்து 6 கிரகங்கள் வந்து ஒரு கட்டத்தில் அமைஞ்சிட்டு சொன்னால் அவர் வாழ்க்கையே வந்து சூன்யமாகத்தான் ஆகிடும். ஏன்னா அதே போல் தான் இந்த ஒரு 2019ஆம் ஆண்டு கூட லாஸ்ட்டில் வந்து 6 கிரகங்கள் ஒண்டா வந்து ஒரு கிரகத்தில் அமைஞ்சு ஒரு கட்டத்தில் தனுசில் அமைஞ்சு மிகப்பெரிய சூரிய கிரகணம் கூட வந்து அந்த சூரிய கிரகண ஒளி வந்து நிலத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இலைகள் கூட ஒரு நிலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அந்த இருந்தது. ஏன்னா இது போல் அந்த பஞ்சபூதங்கள் மத்தியில் என்னென்றால் அந்த கிரக மாற்றங்கள் அமையும் பொழுது மகா யுத்தம் நடந்துட்டுருக்கு. அந்த மகா யுத்தத்தில் வந்து என்னென்னா கிரகங்கள் எல்லாருமே உண்டா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வந்து சக்திகளுக்கு அதிகமாகவே தான் இருக்கும். அந்த சக்தியில் வந்து ஒன்று கூடும் பொழுது என்னென்னா தீய சக்திகள் நிலத்துக்கு பூமிக்கு வந்து இறங்கும் பொழுது ஜீவராசிகள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதோ அதை வந்து தாக்கி பிடிக்கிறதோ ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அந்த அப்படியான காலகட்டத்தில் வந்து இப்போ சனி மாற்றம் உண்டு அமைஞ்சது. இந்த சனி மாற்றம் அமையும் பொழுது என்னென்னா
சனீஸ்வரன் தான் எல்லாத்துக்குமே ஒரு உயர்ந்தமான ஒரு நல்ல பண்பு உள்ளவர். கொடுத்தாலும் சனியை போல் கொடுப்பார், கெடுத்தாலும் சனி போல் இருப்பார் என்றால் கொடுத்தால் வந்து யாராலையும் தடுக்கவும் முடியாது. என்ன சனீஸ்வரன் கொடுக்க அமைஞ்சால் அந்த கடந்த காலத்தில் சனீஸ்வரன் மாறும் பொழுது ஏற்கனவே நான் என்னென்னா சொன்னேன், இந்த சனீஸ்வரன் 2019 சனீஸ்வரன் மாறிச்சு, ரொம்ப நிதானமாக இருங்குன்னு சொல்லி அதை போல் எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ வந்து 2020 டிசம்பர் மாதம் 26 சனீஸ்வரன் மாறினார். சனி ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறி இருக்கிறாரு. ஆனால் அப்படிலாம் என்ன அந்த சனி மாற்றத்தின் மூலம் 5 ராசிகளுக்கு அமோகமான வெற்றிகள் கிட்டக்கூடிய வாய்ப்பு கிட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டா எதிர்பாராத நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல வழியாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அவர்கள் இவ்வளோ காலம் பட்ட கஷ்டங்கள்லேருந்து எல்லாமே விடுதலை ஆகிடும். இதில் வந்து நம்ம வண்ணில் இருக்கிறது வந்து என்னென்னா ரிஷபராசிக்காரர்கள். அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அந்யோன்யமாக எல்லா ஏன்னா இவ்வளோ காலம் 7 சனியில் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாங்க இல்லையா. அப்போ இதிலேருந்து ரொம்ப விடுதலையை பெற்று அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்யோன்யமாக கால கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து அதுக்கு இன்னொரு ஜக்பாட் என்ன சொன்னால் மீன ராசிக்காரர்கள். மீனத்துக்கு அடுத்தது வந்து விருச்சிக ராசி. இந்த 3 முக்கோணத்தில் வரும் பொழுது என்றால் சனீஸ்வரனுக்கு வந்து சனீஸ்வரன் வந்து டிரெக்டாகவே இந்த 3 ராசிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான வெற்றி கிட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 3 ராசிக்காரர்களும் கடந்த காலத்தில் வந்து ஒரு 5 வருஷ காலம் வைங்கள இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, ரொம்ப பிரச்சனைகள் அனுபவிச்சு, இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தாலும் இப்போ ஒரு ரிலீஸ் அவங்களுக்கு வந்து இப்போ எதிர்பார்க்குறது வெற்றி அளிக்கும், போகிற வார காரியம் நல்லது நடக்கும், எடுக்கிற கர்மம் எடுத்தபடி நினைச்சபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு காலகட்டத்தில் அமைஞ்சிட்டு இருக்கு இந்த சனீஸ்வரர். ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட ஆலயத்தில் வந்து சனி மாற்றத்துக்கு வந்து மிகப்பெரிய யாகம் பண்ணுவோம். எல்லா பக்தர்களையும் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 மக்கள் வந்து நிறைஞ்சு அந்த பூஜையில் கலந்துருவாங்க. ஏன்னா இப்போ இந்த கொரோனா காலத்தினால வர முடியாமல் போயிடுச்சு. அது வந்து என்ன மக்கள் வரலை என்ற பிரச்சனை இல்லை, இருந்தாலும் என்னால் முடிஞ்சது என்ன எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அந்த சனீஸ்வர மகா யாகத்தை நாங்கள் பண்ணி மக்கள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணினோம். ஆனால் எல்லா ராசிக்காரங்களும் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கணும், எல்லாருமே நல்லபடியாக வாழணும் என்றிருக்கு. அடுத்து வந்து நாங்கள் தனித்தனி ராசிக்குரிய பலனை அடுத்த வாரத்தில் சொல்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக சுவாமி. இப்போ என்னென்னா ஒவ்வொரு வருடம் வந்து ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து எப்பயுமே வந்து சொல்கிற ஒரு விஷயம், என்னுடைய ராசி இந்த வருடம் எப்படி இருக்குது, என்னுடைய ஜாதகம் என்னுடைய எதிர்காலம் இந்த வருடத்தில் வந்து எவ்வாறு இருக்கும், இப்படி ஒரு கேள்வி தான் எல்லாரோட மனதிலையும் வந்து ஒரு தோன்றக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த வருடத்தில் வந்து பாதிப்பான வந்து ராசிகள் வந்து என்ன மாதிரியான ராசிகள் இருக்குது? பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பாதிப்பு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து இது வந்து இதை விட்டு நம்ம தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கு பலனை நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து தெளிவாகவே நம்ம விரிச்சு சொல்லலாம். நிச்சயமாக. இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் மூலமாக வந்து ஒவ்வொருத்தர் வந்து எங்களை வந்து நாங்கள் எப்படி பாதுகாக்கணும், எந்த மாதிரியான முறையில் வந்து நாங்கள் எங்களுடைய பாதுகாக்கணும் அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆன்மீக சம்மந்தமாகவும் இந்த பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியின் சார்பாகவும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான அறிகுறியை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும்? அதாவது என்னென்றால் இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பேர் நிறைய வைத்தியங்கள் பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணுறேன் அப்படின்னு யாராலையும் இயற்கையை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் வந்து இயற்கை தான், அது வரும் போகும். ஆனால் அப்படின்னால நாம் தான் அதுக்கு வந்து தயார் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் வந்து இதுக்கு வந்து தான் எல்லா வகையான உணவுகளையும் வந்து எங்களுக்கு வந்து கடவுளால் படைக்கப்பட்டிருக்குது, கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அப்படின்னால என்னென்னா அதுக்கு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்னு நிறைய இருக்க உணவுகளை வந்து நம்ம ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டோம்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையில் வந்து நம்ம டாக்டர் போய்ட்டு மாத்திரை மருந்துகள் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னென்னா உணவுலேயே வந்து எல்லா வித சக்திகளும் நிறைஞ்சிட்ருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவில் நீங்கள் கீரைகளை சாப்பிடணும். அதால் ஒரு முக்கியமான என்று சொன்னால் புராணத்தில் என்னென்னு சொன்னால் அந்த பிளாக்கனியை வந்து ரொம்ப விசேஷமான வந்து 48 வைத்திய வருத்தங்களுக்கு குணமாக்கக்கூடியது பிளாக்கனி என்று சொல்லுவாங்க. அதனுடைய பிளா பழத்தை சொல்லலாம், பிளாக்காய் என்று சொல்லலாம். பூக்களில் வருன சின்ன ஒரு பிஞ்சு காய் என்று சொல்லி அந்த பிஞ்சு காயை வந்து விசேஷமான மருந்து என்று சொல்லி அந்த மருந்து கூட என்னென்னா புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த பிஞ்சு என்று சொல்லி நம்ம நச்சு நீரில் போட்டு அந்த நீரை வந்து அதிக ஒரு 6 ஹவருக்கு கழித்து அடுத்த நாள் காலையில் நம்பி எழுந்து அந்த தண்ணீரை நம்ம அறிந்தினோம்னு சொன்னால் நமக்கு வந்து 100 மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் அப்படின்னால இது வந்து இப்போ அநேகமாக யாரையும் செய்கிறாங்களோ அப்படிங்கிறதுக்கு கிடையல, இருந்தாலும் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிளாக் கனின்று பிளா மரம்ன்றதை சொல்லி மிக விசேஷமான, ஏன்னா தாய்க்கு சமமானது அந்த மரம் என்று சொல்லி. அப்போ கடவுளால் படைக்கப்பட்டது அந்த கனி என்று சொல்லி அந்த அதில் உள்ள வேறு அதாவது பஞ்ச வஸ்துகள் அதில் இருக்கும் பொழுது என்னென்னா இது மூலம்
நமக்கு ஒரு மிக சக்தி வந்து வாய்ப்பு வரக்கூடிய பெறக்கூடிய வாய்ப்பும் அதில் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் வந்துன்னா முடிஞ்ச அளவில் மக்கள் வந்துன்னா கீரை வகைகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இஞ்சி சாப்பிடலாம், நம்மளுக்கு கொத்தமல்லி நீர் அருந்தலை. எனவே இது வந்து எல்லாரும் நம்ம உணவில் வந்து பாவிக்கிறது தான். இருந்த போதுன்னா கூடிய வழியில் வந்துன்னா காய்கறிகள் சாப்பிட்டு, காய்கறிகள் சூப்பை சாப்பிட்டு, இது நம்ம வந்து உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து நம்ம மேலும் மேலும் கூட்டுகிற பொழுது எந்த குறையும் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு வரும். நிச்சயமா சுவாமி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி இந்த தருணத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவளை என்ற முகவரி மூலமாக உங்களுடைய ஜாதகம் மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது மட்டுமல்லாமல் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 05722245991 அல்லது 05722245992 அல்லது 077322007 என்ற முகவரி தொலைபேசி இலக்கங்களினூடாக கூட உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜோதிட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ சுவாமி, நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து நாங்கள் ஜாதகம் பற்றி பேசும்போது முக்கியமாக வந்து சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் மகிமையை பற்றி பேசுவது வந்து வழக்கமாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொரு ஆலயத்திலையும் வந்து நவக்கிரகம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் பண்டாரவளையில் அமைந்துள்ள சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் நவக்கிரகம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நவக்கிரகமாக இருக்கும். அதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை சொல்ல முடியும்? பொதுவாகவே எங்களோட ஆலயத்தில் வந்து இப்போ நவக்கிரகம் என்று சொல்லும் பொழுது எல்லா ஆலயங்கள்லேயும் நவக்கிரகம் இருக்குது. ஆனால் எங்களோட ஆலயத்தில் நவக்கிரகம் வந்து ரொம்ப விசேஷமானது. அந்த கடலில் என்னென்ன விசேஷம் என்று சொன்னால், அங்கே வந்து எல்லா கோயில்களும் எல்லா நவக்கிரகங்களுக்கும் சூரியனுக்கு தான் முதலிடம் இருக்குது. ஆனால் எங்களோட ஆலயத்தில் வந்து சந்திரனுக்கு தான் முதலிடம். ஏன்னால் சூரியனை விட சந்திரன் தான் உயரமாக இருக்கார். காரணம் என்னென்றால், அந்த கங்கைக்கு கீழ் சந்திரன் இருக்க வேண்டும் ஒரு என்று சொல்லி ஒரு ஐதீகம். அதனுடையலாம் 33 அடி உயரமான காளி சிலைக்கும் அந்த சிவன் பாதத்தில் தலையிலிருந்து கங்கை நீர் வடியும். அந்த கங்கைக்கு கீழ் சந்திரன் இருக்க வேண்டும் சொல்லி ஆகம அனுகூலமான ஒரு ஐதீகம் ஒன்று. அந்த ஐதீகத்தில் வந்து என்னென்னா சந்திரனுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்துருக்கோம். அந்த முதலிடம் கொடுத்ததுனால இன்றைக்கு எங்கள் அந்த நவக்கிரகத்தில் வந்து பண்டாரவளை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் சந்திரனுக்கு முதலிடம். ஏன்னா சூரியனை விட சந்திரன் உயரமாக தான் இருப்பார். இது வந்து மிகப்பெரிய அபூர்வமானது. அபூர்வமாகும் பொழுது அது வந்து பூர்வ ஜன்மத்தில் கூட சொல்லுது என்னென்றால், ஒரு பூர்வ ஜன்மத்தில் வந்து சிவபுராணத்தில் வந்து சொல்லுது என்னன்னா, சந்திரனுக்கு ஒரு சூரியனை விட சந்திரனுக்கு எந்த இடத்துல ஒரு உயர்ந்த இடம் கிடைக்குதோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமாகும் என்று சொல்லி. ஏன்னா கங்கைக்கு சமமாகவே சந்திரன் ஆசீர்வாதம் கிட்டும். அந்த நவகிரகத்தை வந்து எல்லாருமே சுற்றி வரும் பொழுது அந்த சந்திரன் பக்கத்தில் வரும் பொழுது தலை குனிஞ்சு தான் அவர்கள் நிமிர வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த நவக்கிரகம் அமைஞ்சிட்டு இருக்கு. பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா எல்லா நவக்கிரகமும் தலை நிமிர்ந்துட்டு தானே எல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. எங்கள் ஆலயத்தில் அப்படி கிடையாது. என்ன நவகிரகம் சுற்றி வந்தவுடனே சந்திரன் மூலையில் வரும் பொழுது சந்திரன் பக்கத்தில் வரும் தான் தலையை குனிஞ்சு தான் நிமிர வேண்டும். என்ன காரணம் என்றால், கங்கைக்கு தலை வணங்கியே சந்திரனை கும்பிட வேண்டும். ஆனால் ஆகமானத்தில் அனுகூல முறைப்படி ஆலயம் அமைக்கப்பட்டதுனால அந்த ஆலயத்தில் வந்து எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சின்றிருக்கு. அதனால் வர்ற மக்கள் வந்து என்னென்னா அவர்கள் வேண்டுற மாதிரியே கிடைக்கும். அதனால் அந்த ஆலயம் வந்து ரொம்ப விசேஷமாக, ரொம்ப புனிதமாக, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயமாகவும் அமைஞ்சின்றிருக்கு. இருந்தாலும் இந்த சந்திரன் நவகிரகம் வந்து ரொம்ப விசேஷமான நவகிரகமாக அமைஞ்சின்றிருக்கு. அதை விட என்னென்னா, நவகிரகத்திலேருந்து 10 அடி உயரத்தில் நவகிரக பிள்ளையார் என்று சொல்லியிருக்கு. நம்ம நவகிரக பிள்ளையார் இலங்கையில் வந்து எங்களோட ஆலயத்தில் தண்டிருக்கு. அது வந்து ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிட்டு இருக்கனால இது ரெண்டுமே சேர்ந்து நவகிரகத்தில் வந்து ரொம்ப இந்த கிரக மாற்றங்கள், கிரக பரிகாரங்கள் இதெல்லாம் அந்த நவகிரகம் நடக்கும் பொழுதுண்டா மக்களுக்கு வந்து ரொம்ப 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 விசேஷமாக அந்த ஆலயத்தில் ரொம்ப சக்தியில் கட்டது. வேண்டிய பரிகாரம் வேண்டிய உடனே மக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இருக்குது அந்த ஆலயத்தில்.
அதனால் எல்லா மக்கள் வந்து கும்பிட்றதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கு நாளுக்கு நாள் அந்த ஆலயம் வந்து செல்வாக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த நவக்கிரக வழிப்பிள்ளையார். அதோட நவசந்தி என்று சொல்லி 9 ரோடு இருக்கு இல்லையா, அந்த 9 ரோடு இது எல்லாமே சேர்ந்து சக்தி வாய்ந்த ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கான் என்றால் மக்கள் வந்து ஆலயத்துக்கு வரும் பொழுதுண்டா தன்னை மெய் மறந்து ஆண்டவன்ட்டான வணங்கக்கூடிய சித்தியை நடக்கணும். ஏனென்றால் அவர்கள் நினைத்தபடியே நடக்கணும். ஆனால் அப்படின்னால அவர்கள் வந்து எதிர்பார்க்குறத வந்து அதை மறந்து கடவுள் மூலம் நல்ல ஆசிகளை பெற வேண்டும்ன்றதுக்காக தான் அந்த ஆலயம் இவ்வளவு சிறப்பாக நான் அமைச்சிட்டுருக்கோம். அதனால் வர்ற மக்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக ரொம்ப திருப்திகரமாகவும் அந்த ஆலயம் இருக்குது. நிச்சயமாக சுவாமி, இப்போ வந்து எவ்வளவு தான் நாங்கள் துன்பம் இருந்தாலும் அந்த துன்பம் வந்து இப்போ இல்லாமல் போய் செழிப்பாக வாழும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பத்ரகாளியம்மன் ஆலயத்தை வந்து அவங்க எப்பயுமே வந்து மறக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து இந்த இடைவெளி, இந்த பாண்டவ ஜோதிடத்தில் வந்து நாங்கள் நிறைய ஒரு இடைவெளி ஒன்று வந்திருக்கு. இந்த இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து நிறைய இடைவெளி. அது மட்டும் இல்லாமல் இப்போ மக்கள் வந்து இந்த பாண்டவ ஜோதிடத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி நிறைய விஷயம் தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இடைவெளியில் வந்து அவங்க மறந்துருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இந்த 2021ஆம் ஆண்டு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஒன்றும் அப்படின்னு இல்லை, மக்கள் வந்து மறக்கணுன்றதுக்குள்ள பழசு நம்ம மறக்கிறது தான் நல்லது. அடுத்தது நேற்றை இதை மறந்து நாளை இதை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா அப்படின்னா தொடர்ந்து பழசை நினைக்கிறதோட நல்லதே நடக்கும் அப்படின்னு நாளைய பொழுது நல்லதே நடக்கணும்னு சொல்லியிருக்கணும். அந்த ஒரு புராணத்தில் ஒன்று சொல்லணுண்டா, எப்பொழுதும் எந்த நேரத்தில் இருந்துன்னா நாம் ஒரு பயணம் போகும் பொழுது கூட நமது சிந்தனைகள் கூட முன்னோக்கியே செயல்பட வேண்டும். நம்ம அதை ஒரு காலத்தில் கொண்டு நம்ம பின்னோக்கி வந்து ஒரு காலமும் பார்க்கவே கூடாது. என்னண்டா முன்னோக்கி செல்லும் பொழுது என்னண்டா ஒரு தூரத்தை எடுத்துக்கொள்ளணுண்டா ஒரு 100 படிக்கல் எடுத்துக்கொள்ளும். அந்த 100 படிக்கல் ஏறும் பொழுது கடகடன்னு ஏறி நம்ம போயிடலாம்னா போய் திரும்பி பார்க்கும் பொழுது நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பார்க்கும் பொழுது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ஒரு பூரிப்பு வரும், பெரிய ஒரு சந்தோஷம் வரும். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே வந்து நான் திரும்பி பார்த்து போனேன் நடக்குண்டா இது வெறுப்பு வரும், ஒரு கஷ்டங்கள் வரும், மனசுக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு தெம்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா அதில் வரும் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அது அந்த திரும்பி பார்க்கும் பொழுது நமது குறிக்கோள் வந்து உடைஞ்சு வரதுனால நமக்கு வந்து அந்த நேர்மையான வந்து நம்ம எதிர் சிந்தனை குறிக்கோள் இல்லாமல் போயிடும். ஆனால் அப்படின்னா கடந்த காலத்தை வந்து 2020 வந்து நடந்த சிந்தனைகள் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம மறந்துடணும். 2021ஆம் ஆண்டில் வந்து எல்லாருமே நடந்து நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கொள்ளணும். என்னண்டா நமக்கு வந்து யாருக்கும் வந்து நம்ம தவறு செஞ்சுருந்தாவோ, யாருக்கும் நம்ம குறை செஞ்சுருந்தாவோ, யாரும் வந்து உங்களுக்கு யார் குறை செஞ்சுருந்தாலோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லிடணும். என்னென்னா நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, நாம் இன்றைக்கி பொழுது நாளைய பொழுது நமக்கு நல்ல பொழுது அப்படிஞ்சு எதிர்பார்க்குறதெல்லாம் வெற்றி பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக இருந்து வாழ்வோம், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத நினச்சி தான் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் கடந்த காலத்தை விட எதிர்காலம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக அமையும்ன்றலையே தன் பாதம் தான் நமக்கு முக்கியம். அடுத்தவன் பாதத்தை பார்த்து நம்ம ஒரு காலம் நடக்கவே கூடாது. என்னென்னா தன் பாதம் தான் நமக்கு முக்கியமாக அமைஞ்சின்னு இருக்கும். என்னென்னா நாம் வந்து அடுத்தவர் இப்படி இருக்காரு அவரை போல் நான் இருக்கணும்னு சொல்லி ஒரு காலமுமே நினைக்கக்கூடாது. நான் இப்படி தான் இருக்கணும், என்னை பார்த்து பல பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வாழணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் நம்ம மனதில் அமையும் பொழுது நம் வாழ்க்கை வந்து எங்கேயோ போய்கொள்ள முடியும். ஏன்னா நம் குறிக்கோளுக்கு அப்பால் நாம் போய்கிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம தயாராகக்கூடிய காலமும் வரும். என்ன காலம் என்னண்டா நம்மளே சிந்தனை செய்கிறோம், நம்மளே நேசிக்கிறோம், நம்மளே எல்லாத்துக்குமே நம்ம தயார்படுத்திக்கிறோம். என்னண்டா நமக்கு நாம தான் அப்படின்ற நாம் தனக்கு தானே நண்பன் என்ற ரீதியில் வந்து நினைத்து நம்ம வழியில் செல்லும் பொழுது கடவுள் நேரடியாகவே வந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்ம பயணத்தை வந்து நல்லபடியாக அவரோட கை மூலம் படித்து நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய சக்தி கிட்டும். எனவே என்னென்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் நாளைய பொழுது நல்ல பொழுது அப்படின்னு எதிர்பார்க்குறதெல்லாம் வெற்றி அளித்து வாழ்க்கையில் எந்த விதமான குறையில்லாமல் இன்னல்கள் எதுவுமே இல்லாமலுக்கு நல்லபடியாக வாழணும் என்று சொல்லி ஆண்டவன் ஆசீர்வாதத்தோடு அனைவரும் வாழக்கூடிய வாய்ப்பு கிட்டணும். எப்போதுமே எல்லாருமே வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம், எங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அந்த வகையில் வந்து அவங்களுக்கான ஒரு தருணம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் சுவாமி வந்து இப்போ வந்து நாங்கள் ஜாதகத்தை பற்றி பேசியிருந்தோம். அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய திருமணம் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு வந்து தடைப்பட்டிருக்கு. இவ்வளோ கடந்த வருடத்தில் வந்து தடைப்பட்ட திருமணம் இந்த வருடத்தில் நடைபெறணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பலன்கள் வந்து இந்த வருஷம் இருக்குமா?
இப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சி நம்ம இதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லணும்னா இப்போ இந்த சனி மாற்றத்தில் வந்து 12 ராசிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 5 ராசிக்கு தான் அமோகமான வெற்றி இருக்குன்னா இந்த 5 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் இருக்குது. அடுத்த திங்கட்கிழமை இதை வந்து நான் விரிவிச்சு உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து இப்போ அதை நீங்கள் கேட்டு கேள்விக்கிறேன்டா, இப்போ கடந்த இந்த வருஷத்தில் வந்து கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் வந்து இந்த 2021ஆம் ஆண்டு ரொம்ப விசேஷமான ஆண்டு அமையுது. என்னென்னா மார்ச்சுக்கு பிறகு ரொம்ப அந்யோன்யமாக அமையும். என்னென்னா இப்போ காலத்தில் வந்து நாம் வந்து எதற்குமே ஒரு மன தைரியத்தை உண்டு பண்ணிக்கணும். முதல்ல மன சக்தியை பெருத்திக்கணும்னா நமக்கு எல்லாமே முடியும், எங்களால் முடியும், எந்த ஒரு வருத்தம் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எங்களால் அதை சமாளிக்க முடியும் என்ற ரீதியில் நம்ம வந்து தயார்படுத்திக்கணும்டா எல்லாமே நல்லது நடக்கூடிய இந்த காலத்தில் வந்து ரொம்ப விசேஷமான அந்யோன்யமாக காலம் அமைஞ்சிருக்கு. திருப்திகரமான மங்களகரமான இந்த காலம், இந்த வருஷம் மங்களகரமான காலம். நிறைய பெண்களுக்கு வந்து விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறையவே நல்ல காரியங்கள் ஏன்னா கிரகப்பிரவேசம் நிறையவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் நிறையவே மாங்கல்ய பாக்கியம் நிறைய நடக்கும். நிறைய புத்திர சம்பத்துகள் நடந்துட்டுருக்கு. 198% நல்ல பலன் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தா ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நினைச்சு பார்க்காத அளவு எதிர்பார்க்கறதை விட மேலும் நல்லது அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் ரொம்பவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படின்னா என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கல என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குறது கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி இனி வர்ற காலையில் நல்லதாகவே அமையும். நல்லதாகவே அமைஞ்சு ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் நடக்க போகுது. நிச்சயமா சுவாமி. அதாவது இந்த 2021ஆம் ஆண்டு எங்களுடைய பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சி முதலாவது நிகழ்ச்சி வந்து இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் வந்து நிறைய பேர் வந்து எப்பயுமே ஆவலுடன் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சி. அதாவது ஒரு பயத்தோடு நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம், அந்த பயம் இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன கூற்று இந்த கால பொழுதில் என்ன சொல்லுவீங்க? பயம் வந்து நாம் அதான் என்னென்னா நம்ம வந்து ஒரு எந்த ஒரு இதையும் நம்ம வந்து சமாளிக்கணுன்ற ஒரு சக்தி நமக்கு கட்டாயம் தேவை. அதாவது ஒருத்தருக்கு வந்து இன்னும் ஒரு பாரதூரமான ஒரு ஒரு பண வசதி தேவைன்னு வைப்பேன். அதாவது எனக்கு இவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறது வந்து அவர் இவ்வளோ தேவையேன்றது சொல்லி அது வேதனைப்படுறத விட இதில் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து எப்படியோ கடவுள் மூலம் நமக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது பயமும் வந்து என்னென்னா தாங்கள் நாமளே சமாளிச்சுக்கிறது தான். எந்த ஒரு வாழ்க்கை என்னென்னு சொன்னால் மக்கள் தான் நாமளே எல்லாத்துக்கும் நாமளே தான் பிரச்சனை ஆகிறோமோ வேறு ஒருத்தர் மூலம் நமக்கு பிரச்சனை ஆகிறதே கிடையாது. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் வழிவகுத்துட்டு இருக்க மொழியே அடுத்தவன் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாம பார்க்கும் பொழுது என்னென்னா காலையில் எழுந்த பொழுது என்னென்னா நம்ம நினைக்கணும் நாமளை பற்றி நினைச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன காரியம் பண்ண போகிறோமோ அதை பற்றி தான் நாம் சிந்தனை பண்ணணும். இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணதோ அதை பற்றி நாம் நினச்சிக்கொள்ளண்டா. அதாவது தேவைக்கு ஏற்றதை விட அதுக்கு மேல் தலைக்கு மேல் நம்ம வெள்ளம் வருது அப்படிங்கிறோம் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி நம்ம கையில் இருக்கணும். என்னென்னா வெள்ளம் வந்த பிறகு எதுவுமே நமக்கு அணை கட்ட முடியாமல் போயிடும். ஆனால் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் என்னென்னா நாம் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே எல்லாமே தயார் பண்ணிக்கல. என்னென்னா நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் நிழல் வந்து நம் சொல் பேச்சு கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா நாம் வந்து சரியான பாதையில் போக முடியலை என்று சொன்னாலும் நமக்கு வந்து மற்றவர் வந்து வழிகாட்ட முடியாமல் போயிடும். ஏன்னா நாம் வந்து அடுத்தவனை நம்பி வாழ்கிறத வந்து கட்டாயம் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். என்னென்னா நமக்கு தனக்கு தானே தான் முக்கியமாக அமைய வேணும்டா. இப்போ காலகட்டத்தில் மனசில் உள்ள பீதிகள் பயங்கள் இதுகளெல்லாம் தவிர்த்துட்டேன்னா உடம்புக்குள்ள வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உண்டு பண்ணிக்கொள்ளணும். இப்போ காலம் வந்துன்னா ஆசீர்வாதம் தெய்வத்தின் ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு கட்டும். ஏனண்டா எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்போ காலம் வந்து என்னென்னா இப்போ இந்த வாரத்தில் பாருங்க என்னென்னா எல்லா மக்கள் மனசுலேயும் இருந்த பயங்கள்லாம் விலகி எல்லோருக்கும் அந்யோன்யம் ஆளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தைரிய சக்தி வந்துண்டா அதாவது ஒரு காளியமண்ட சக்தி கொள்ள மிகப்பெரிய சக்தி. என்னால் எதையும் செய்ய முடியும், நான் எதையும் செய்வேன், நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தை நம்ம என் குறிக்கோள் இப்படி தான் இருக்குது, இந்த போல தான் நான் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைச்சால் எல்லாமே நமக்கு வந்து செலவாக தான் அமைய மொழி. எதுக்குமே கஷ்டங்கள் கிடையாது. எந்த பாரம் இருந்தாலும் நம்ம கஷ்டம்ன்ற சிரமம்னு நினைச்சால்தான் அது ஒரு சிரம மொழியை அதை சேதுவாக நம்ம பண்ணலாம் என்று நினைச்சோம்னு சொன்னால் அது நமக்கு நன்மையாகவே முடியும். ஆனால் அப்படின்னாலும் கஷ்டம்னு நினைக்கிறவனுக்கு கஷ்டம் தான். அதை வந்து என்ன ஒரு பாரதூரமான வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் சாதாரணமாக முடிச்சிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சிம்பிளாக முடியும். ஆனால் அப்படின்னால நமக்கு நாம தான் எல்லாமே, நாமளே தான் நமக்கு வந்து லாபமும் நாம தான் நட்டமும் நாம தான். ஆனால் அப்படின்னால எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியை நீங்கள் வரவழைச்சிக்கொள்ளணும். அதனால் வந்து இந்த வருஷம் நல்ல வருஷம் அமைஞ்சு இன்றைக்கு வந்து நம்ம வந்து முதல் முறையாக இந்த வருஷத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்ருக்கோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப விசேஷமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிட்டும். அப்படினால அந்த சனி மாற்றம் அமைஞ்சு நடந்துருச்சு. இந்த சனி மாற்றத்துக்கு எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய யாகம் நான் செய்ய இருக்கிறேன். ரெண்டா எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த யாகத்து மூலம் மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதம் கட்டி என்னென்னா மக்கள் உள்ள மன கசப்பெல்லாம் விலகி மன கஷ்டங்கள்லாம் விலகி தெய்வத்தின் ஆசீர்வாதம் கட்டி நல்லபடியாக வாழணும்னு சொல்லி ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களுக்கு
நான் தெளிவாக சொல்லுவேன். அதனால் வந்து நம்ம தைரியமாக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நல்லபடியாக வாழணும். நிச்சயமாக சுவாமி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையுமே சமாளித்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு வந்து சுவாமி எங்களுக்காக கூறியிருக்கிறாரு. இன்றைய நிகழ்ச்சியை இந்த 2021 எவ்வாறு அமையப் போகிறது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி ஒரு சிறந்த தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு அளித்து கொடுத்த கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி சுவாமி. நன்றி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மன நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.